வணக்கம் நண்பர்களே. தேவா இசையமைத்து திரைக்கு வராத பாடல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல பாடல்கள் இருக்குது. அதில் சில பாடல்களை மட்டும் நம்ம எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த பாடல்கள் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். கமெண்ட்டில் நீங்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ உருவாக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவுக்கான ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு தான். நீங்கள் அவ்வளவு தகவல்கள் சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம உருவாக்க முடியாது. சப்ஸ்கிரைபர்களுக்கும் கமெண்ட் போட்டவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் சொல்லாமல் விட்ட சில தகவல்கள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். சார் நண்பர்களே, தேவா இசையமைத்து திரைக்கு வராத பல அருமையான பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களோடு தான் நான் வந்திருக்கேன். வாங்க நண்பர்களே, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, திரைப்படத்தின் பெயரே தெரியாமல் பல பாடல்களை தேவாவின் இசையில் நம்ம ரசிச்சுட்டு இருந்திருக்கோம். அவ்வளவு அழகான பாடல்கள். இவ்வளவு பாடல்களை திரைக்கு வராமல் தூக்கியிருக்காங்கன்னா அது நம்மளுடைய துரதிர்ஷ்டம் தான். ஏன்னா இவ்வளோ பாடல்களையும் நம்ம வீடியோ வடிவில் பார்த்துருந்தோம்னா இன்னுமே மகிழ்ச்சியாக கொண்டாடிப்போம். அவ்வளவு பாடல்கள் இருக்குது. எல்லாமே முத்தான பாடல்கள். அவ்வளவு பாடல்களுமே நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும். அதில் நாம் அதிகமாக ரசித்த பாடல்களை மட்டும் இப்போதைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் 1992 ஆ. சந்திரகுமார் இயக்கத்தில் வெளிவர இருந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற இந்த படம் தான். இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே மிக அருமையா இருக்கு. ஆனா திரைக்கு தான் வரல. அதுல நாம பார்க்க போற முதல் பாடல் காளிதாசன் வரிகள்ல எஸ்பிபி சித்ரா பாடின தாளம்பூச்சேல மாமாவு மேல அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். நண்பர்களே, இந்த பாடலை திருமண வீடுகள், விசேஷ வீடுகள், பேருந்து பயணங்கள்ல அதிகமா இன்று வரைக்குமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாடல் என்ன படம்ங்கிறது இன்னும் பல பேருக்கு தெரியாது. இவ்வளவு அழகான பாடல்கள் உள்ள இந்த திரைப்படத்தை திரைத்துறை தவற விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தலைமுறை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையும் ரசிக்க போற ஒரு அழகான பாடல் தாளம்பூச்சேல அப்படிங்கிற இந்த பாடல். அடுத்ததா இதே படத்துல காளிதாசன் வரிகள்ல ஏசுதாசும் ஸ்வர்ணலதாவும் பாடின அடியே பொம்பளை ஒன்னா நம்பல அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். அடியே பொம்பளை ஒன்னா நம்ப. அடுத்ததா காமக்கோடியன் வரிகள்ல மனோஜ் சித்ரா பாடின 5-6 நாளாகவே அன்னக்கிளி நான் தூங்கலையே அப்படிங்கிற இந்த பாடல். அடுத்ததா காமக்கோடியன் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் பாடின படைச்சவன் படைச்சான் மனுஷனை படைச்சான் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். நண்பர்களே, சூரிய நமஸ்காரம் படத்துல இன்னொரு பாடலுமே இருக்கு. அது அந்த அளவுக்கு பெருசா ரசிக்கப்படல அப்படின்றதுனால இந்த பதிவுல நம்ம சேர்த்துக்கல. இந்த படத்துல முரளி, குஷ்பு மற்றும் பலர் நடிக்கிறதா இருந்துச்சு. பாடல்கள் வெளியேறினதுக்கு அப்புறமா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் வெளியேறி இருந்தா பாடல்களுக்காகவே அதிகமா ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி நண்பர்களே, அடுத்ததை நம்ம பார்க்க போற படம் 1990 தர்மன் இயக்கத்துல வெளிவர இருந்த நாடோடி காதல் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல ஒரு 6 பாடல்கள் இருக்கு. 6 பாடல்களுமே முத்தான பாடல்கள். நம்ம அதிகமா ரசிச்ச பாடல்கள். பகல்லையும் ரசிச்சிருப்போம், சோகத்தாலாட்டா இரவுலையும் ரசிச்சிருப்போம். அவ்வளவு அழகான பாடல்கள் இருந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த படம் திரைக்கு வராம போனது நம்ம தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துல நாம பார்க்க போற முதல் பாடல் ரொம்பவும் ஒரு அழகான ஒரு பாடல். காளிதாசன் வரிகள்ல ஏசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடின ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடல். ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற இந்த பாடலை இரவு நேரங்கள்ல அதிகமா கேட்டு ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. இது தானாக வளர்ந்த மரம் பாரம். இந்த பாடல்ல ஸ்வர்ணலதா வாய்ஸ் ஒரு வாய்ஸா மட்டும் வரும். அதை கேட்கும் போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் நமக்குள்ள போகும். அடுத்ததா இதே படத்துல இதே மாதிரியான ஒரு அழகான ஒரு சோக பாடல் காளிதாசன் வரிகள்ல ஏசுதாஸ் பாடின தண்ணியிலே மானம்மா கரையிலே மீனம்மா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். தண்ணியிலே மானம்மா கரையிலே மீனம். அந்த காலகட்டங்கள்ல அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா திரைக்கு வராதனாலதான் நம்ம இதை வீடியோவா பார்த்து மகிழ முடியல. என்ன சொல்ல எங்கள் வாழ்க்கை காணல் நீரம்மா. அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல ராஜன் சக்கரவர்த்தி சித்ரா பாடின மாலை கருக்க மனசை கெடுக்குதடி மயிலே மயிலே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான காதல் பாடல். மாலை கருக்கல் மனசை கெடுக்குதடி மயிலே மயிலே. அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல கிருஷ்ணசுந்தர் சுசிலா பாடின மானே மானே ஆனந்த தேனே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான காதல் பாடல். அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் பாடின வானமே என் பாட்டு கேக்குதா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். வானமே கேக்குதா என் பாட்டு. அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல மனோஜ் ஜானகி பாடின ஓ ஐயா மாரே அம்மா மாரே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். ஓ ஐயா மாரே அம்மா மாரே அருமையான தம்பி மாரே.
நண்பர்களே, இந்த படத்தில் இருக்க பாடல்கள் எல்லாத்தையும் கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். நாடோடி காதல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்கன்னா இது ஏதோ வந்து ஒரு நாடோடிகள் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பாடல்களில் அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கேளு. நிறைய பேருக்கு இந்த பாடலை வந்து எங்கே தேடி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்றக்காக டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு மகிழுங்க நண்பர்களே. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் 1990 தீனதயாளன் இயக்கத்துல ராமராஜன் நடித்து வெளிவர இருந்த மண்ணுக்கேத்த மைந்தன் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான திரைப்படம். இந்த படத்திலையும் அழகான பாடல்கள்லாம் இருக்கு. அதுல நாம முதல்ல காளிதாசன் வரிகள்ல ஷேக் முகமது அவர்கள் பாடின ஓடுகிற வண்டி ஓட அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு. இரவு நேரங்கள்ல அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இது ஒண்ணு. 90s வாழ்க்கையில மறக்க முடியாத பாடல் கேட்டா அதுல இது ஒன்னாதான் இருக்கும். ஓடுகிற வண்டி ஓட. அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல மனோ ஜானகி பாடின 90s புரட்டி போட்ட ஒரு அழகான காதல் பாடல் சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமடலே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான காதல் பாடல். சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமடலே. அடுத்ததா இதே படத்துல இடம்பெற்ற காளிதாசனுடைய வரிகள்ல ஏசுதாஸ் பாடின ஒரு அழகான சோக பாடல் ஒரு ஏழை வச்ச வாழை அது வளரும் வேலை அப்படிங்கிற இந்த பாடலை கேளுங்க. ஒரு ஏழை வச்ச வாழ அந்த வாழ வளரும் வேலை. அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் பாடின ஒன்றே வானம் ஒன்றே பூமி ஒன்றே செய்வம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். ஒன்றே வானம் ஒன்றே பூமி ஒன்றே தெய்வம். அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல ராஜன் சக்கரவர்த்தி பாடின அம்மா தானம்மா அது சும்மா கிடைக்குமா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். அம்மா தானம்மா அது சும்மா கிடைக்குமா. அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல எஸ்பிபி பாடின கண்ணிலாடும் நிலவே சந்தோஷ கவிதை பாடும் குயிலே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். கண்ணிலாடும் நிலவே சந்தோஷ கவிதை பாடும் குயிலே. அடுத்ததா காளிதாசன் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் பாடின ஒரு ஜனரஞ்சகமான பாடல் எருமக்குட்டிக்கு சந்தோஷம் ஏழரை கட்டையில் சங்கீதம் அப்படிங்கிற இந்த அழகான நக்கல் பாடலை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறந்துடாம கேட்டு பாருங்க, ரொம்ப இனிமையா இருக்கும். எருமக்குட்டிக்கு சந்தோஷம் ஏழரை கட்டையில் சங்கீதம். அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் 1992 வெளிவர இருந்த தங்க கொலுசு அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்தை செலியன் அவர்கள் வந்து இயக்கி இருந்தாரு. இந்த படத்துல ராஜேஷ் லாவண்யா நடிச்சிருந்தாங்க. இதே தங்க கொலுசு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ராஜேஷ் சரிதா நடிச்ச ஒரு படம் வரும். அது வந்து வேற படம், இது வேற படம். அது வந்து 80s வந்தது, இது வந்து 90s வந்தது. இந்த படத்துல லாவண்யாவும் ராஜேஷும் நடிச்சிருந்தாங்க. இங்க பிக்சர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வேற அது வேற அப்படிங்கிறது. இந்த படத்துல வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இந்த படத்துக்கு வந்து வாலி பாட்டு எழுதுனதா ஆல்பங்கள்ல போட்டிருக்காங்க. ஆனா அந்த மியூசிக் ரைட்ஸ் வாங்கி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பாடல் எழுதுனது எல்லாமே வந்து செலியன் அவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது கோவை செலியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா ஆல்பத்துல என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஆல்பத்துல வந்து வசனம் அனந்த் அவர்கள், அதே இது பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலின்னு தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க தெரியாம போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா கேசட்ல என்ன வந்திருக்கோ அதுதான் ஓரளவுக்கு உண்மையா இருக்கும். அதனால இந்த படத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே வாலி எழுதுனதாவே நம்ம வச்சுக்கலாம். சார் நண்பர்களே, இந்த படத்துல பல அழகான பாடல்கள் இருக்கு. அதுல முதல் பாடலா எஸ்பிபியும் சித்ராவும் பாடின வாலியின் வரிகள்ல ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு அப்படிங்கிற இந்த ஒரு அழகான காதல் பாடல். ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு. இன்றளவு வந்து பேருந்து பயணங்கள்ல நீங்க அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பாடல். இப்ப கேட்டுட்டு வாங்க. அடுத்ததா வாலியின் வரிகள்ல மின்மினி பாடின பாடாத பாட்டு ஒண்ணு பாட போறோம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். அடுத்ததா வாலியின் வரிகள்ல எஸ்பிபி சித்ரா பாடின கூட்டுக்குள்ளே கலந்து கலந்து அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். கூட்டுக்குள்ளே கலந்தது கலந்தது முதன் முதலாய். அடுத்ததா வாலியின் வரிகள்ல எஸ்பிபி பாடின நான் வந்த இடம் ராஜமாளிகை அப்படிங்கிற இந்த ஒரு அழகான காதல் பாடல். இதையும் நீங்க அதிகமா கேட்டிருப்பீங்க. இப்ப கேட்டுட்டு வாங்க. நான் வந்த இடம் ஒரு ராஜமாளிகை. அடுத்ததா வாலியின் வரிகள்ல எஸ்பிபி தன்னுடைய குரலை மாத்தி பாடின ஒரு அற்புதமான பாடல் மாசியிலே சமயபுரம் மாரியம்மன் தெப்ப வரும் அப்படிங்கிற இந்த பாடல். மாசியிலே சமயபுரம் மாரியம்மன் தெப்ப. அடுத்ததா வாலியின் வரிகள்ல எஸ்பிபி தன்னுடைய குரலை மாத்தி பாடின வெளுத்து வாங்க வாத்தியம் கிடைச்சது தக்கத்திமி தக்கத்திமிதா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். வெளுத்து வாங்க வாத்தியம் கிடைச்சது தக்கத்திமி தக்கதி.
அடுத்ததா வாலியின் வரிகள்ல தேவா பாடின காலனை காலால் உதைத்த காலனே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். காலனை காலால் உதைத்த காலனே. நண்பர்களே, இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறந்துடாம கிளிக் பண்ணி கேட்டு பாருங்க. இதுல வந்து சில பாடல்கள் தவற விட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள்ல மக்களுக்கு நம்ம அதை தெரியப்படுத்துவோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் 1995 வெளிவர இருந்த கிழக்கு பக்கம் காத்திரு அப்படிங்கிற இந்த ஒரு அழகான படம். இதுவும் நம்ம நண்பர்கள் வந்து கமெண்ட்ல சொல்லித்தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு படம் இருக்கிறதேவ. ஆனா அதுல இருக்க பாடல் எனக்கு தெரியும், ஆனா என்ன படம்ங்கிறது தெரியாது. இப்ப நான் அந்த பாட்டை சொன்னாங்க நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க, ஓ இந்த படத்துல இப்படி ஒரு அழகான பாடல் இருக்கா அப்படின்னு. இந்த படத்துல நாம பார்க்க போற முதல் பாடல் மனோ பாடின செவ்வந்தி பூவே பொன்வின் நிலாவே அப்படிங்கிற இந்த ஒரு அழகான காதல் பாடல். செவ்வந்தி பூவே பொன்வின் நிலாவே. மனோ வாய்ஸ்ல மட்டும் இந்த பாட்டு வரல, சொன்னலதா அவர்கள் வாய்ஸ்லயும் இந்த பாட்டு வந்திருக்கு. அந்த வாய்ஸ் ஒரு அழகுனா இந்த வாய்ஸ் அதை விட ஒரு அழகு. செவ்வந்தி பூவே அப்படிங்கிற இந்த பாட்டை கேளுங்க. இதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறந்துடாம கேட்டு பாருங்க. நண்பர்களே, செவ்வந்தி பூவே பொன்வின் நிலாவே அப்படிங்கிற இந்த 2 பாடல்களை எழுதுனது வந்து பொன்னியின் செல்வன் அவர்கள். இதை நான் வந்து குறிப்பிடாமலே விட்டுட்டேன். அடுத்து 3வதா நாம பார்க்க போற பாடல் பொன்னியின் செல்வன் வரிகள்ல சித்ரா பாடின கன்னிமகள் கதை சொல்லவா அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். அடுத்ததா பொன்னியின் செல்வன் வரிகள்ல ஸ்வர்ணலதா பாடின ராத்திரி நேரம் என்னை வாட்டுது மோகம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். அடுத்ததா பொன்னியின் செல்வன் வரிகள்ல மனோ ஸ்வர்ணலதா பாடின லடிக்கி லடிக்கி என் ஆட்டம் பாரு அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல். நண்பர்களே, தேவாவின் இசையில வந்து என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாடல்களை மட்டும் எடுத்து வர முடிஞ்சுச்சு. ஏன்னா அதுக்கு மேல என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சால் எல்லாமே இங்க கிடையாது. ஒரு சிலருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த தகவல்களை வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் பல தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம். அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மக்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். இந்த பதிவுல வந்து சில தவறுகள் நான் பண்ணியிருக்கலாம், ஏன்னா சில பாடல்களை கூட விட்டுட்டு நான் வந்திருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தா அதையும் சுட்டி காட்டி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. சார் நண்பர்களே, தேவாவினுடைய இசையில வந்து இன்னும் பல கீதங்கள் இருக்கு. அந்த கீதங்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா சேர்க்கணும் அப்படின்னா அது சார்ந்த தகவல்கள் அவங்களே வெளியிட்டா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த நம்மளை மாதிரி ஆட்கள்ல சில தகவல்கள் தெரிஞ்சு அதை சேகரித்து இங்கே கொடுக்கும் பட்சத்தில் தான் இதனுடைய 2ஆம் பாகம் வந்து வெளிவரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் வந்து தேவாவினுடைய திரைக்கு வராத பாடல்கள் அப்படிங்கிற 2ஆம் பாகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல அரிய தகவல்களை அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து பதிவேற்ற போகிறோம். அதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.